தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆக்சுவலி உங்க பொண்ணு கல்யாணத்துல நீங்க இருக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது ஒண்ணும் இல்லங்க, ஜெயந்திய நம்ம பொண்ணு மாதிரின்னு சொன்னோம்ல, அத சொல்றாரு. மகேஷ் தம்பி, ஆனந்தி பிரச்சனைக்கு அன்பு தம்பி தான் காரணம் நினைச்சு நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்கன்னு ஆனந்தி சொல்லுச்சு. அங்கிள், இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? எல்லா பிரச்சனையும் நடக்க போற இந்த கல்யாணத்தோட ஒரு முடிவுக்கு வந்துரும். தம்பி, நடக்க போறது முத்து ஜெயந்தி கல்யாணம். இதனால ஆனந்தி பிரச்சனை எப்படி சரியாகும்? அது இன்னைக்கு அன்புக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்ல? சோ இனிமே அன்புதான் ஆனந்தியோட பிரச்சனைக்கு காரணம்னு நான் மட்டும் இல்ல, யாரும் பேச மாட்டாங்கல்ல. அதான் சொன்னேன். நீங்க சொல்றதும் சரிதான். இந்த பிரச்சனையில ஆனந்தி எம்புடு தூர வேதனை அனுபவிச்சோ அந்த அளவுக்கு அன்பு தம்பியும் அந்த பழிபாவத்தை சுமந்துகிட்டு இருக்கு. இனிமே யாரும் அன்பை தப்பு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அங்கிள். யூ டோன்ட் வரி. ஏன் தம்பி, அப்ப அன்பு தம்பி இன்னைக்கு இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? யார் சொன்னா வரமாட்டான்னு? அன்பு இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது. மகேஷ் தம்பி, என்ன சொல்றீங்க? அன்புக்கு அங்க நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் எப்படி இங்க வருவாரு? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் அன்பு வருவான். அவன் வராம தாலி எப்படி ஏறும்? ஏன் தம்பி, ஜெயந்தி கழுத்துல முத்து தம்பி தான் தாலி கட்ட போறாரு. இதுல அன்பு இல்லாம ஏன் நடக்காதுங்கிறீங்க? மகேஷ் சார் சொல்ற அர்த்தம் வேற, நீங்க புரிஞ்சுக்கிற அர்த்தம் வேற. என்ன அர்த்தம்? சௌந்தரியம், சும்மா இருக்க மாட்டியா நீ?